Hello friends, welcome back to CodeFactz. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரிலேஷனல் ஆபரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு சில ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து greater than, next less than, அப்புறம் greater than or equal to, less than or equal to and equality operator. Finally not equal operator. So இப்போ இந்த greater than operator வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த greater than operator. அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட லெஸ் தெனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த less than operator. அண்ட் அதே மாதிரி இப்போது ஒரு நம்பர் வந்து இப்போது இங்கே வந்து 6 5 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 6 வந்து 5 விட greater than. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த கண்டிஷனும் வந்து நமக்கு ட்ரூ தான் வரும். பிகாஸ் இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட கிரேட்டர் தென்னாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் லெஸ் தெனாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இப்போது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இப்போது இங்கே வந்து 4 4 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 2 இருக்குது அப்படின்னு வைங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ். அப்போது நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இந்த நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ட்ரூ கிடைக்கும். ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே 3 6 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ கிடைக்கும். பிகாஸ் 3யும் 6ம் வந்து ஈக்குவல் கிடையாது. இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 3 இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ இப்போது இது வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். பிகாஸ் 3யும் வந்து ஈக்குவல் நாட் ஈக்குவல் கிடையாது. ஸோ இப்போது இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரூ அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். ஃபால்ஸ் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போது 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதோட கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. பிகாஸ் 5ம் வந்து ஒன்று கிரேட்டர் தென்னாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஈக்குவல். அப்போ நமக்கு அவுட்புட்டில் 1 கிடைக்கும். 1 கிடைச்சது அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 6 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் 5 வந்து 6ஐ விட சின்ன நம்பர். ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா அவுட்புட்டில் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ட்ரூ கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் 1 கிடைக்கும். ஃபால்ஸ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் 0 கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ப்ரோக்ராம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு int a ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். int b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். இப்போது printf %d, a greater than b. ஸோ இப்போது build and run பண்ணுறேன். ஸோ செமிகோலன் build and run பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போது எனக்கு 20 வந்து 10ஐ விட கிரேட்டர் தென். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது a less than b கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ் கிடைக்கும். பிகாஸ் a வந்து bயை விட கிரேட்டர் தென் லெஸ் தென் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அதனால் அவுட்புட்டில் 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு.
இப்போது வந்து நான் ஏ greater than or equal to செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு அவுட்புட்டில் ட்ரூ தான் கிடைக்கும். பிகாஸ் ஏ வந்து பியை விட greater than. இப்போது ஏ வந்து எனக்கு 10 இருக்குதுன்னு வைங்க. ஸோ இப்போவும் வந்து எனக்கு அவுட்புட்டில் ட்ரூ தான் கிடைக்கும். பிகாஸ் ஏவும் பியும் வந்து 10 ரெண்டும் வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், அல்லது ஏ வந்து பியை விட greater than-ஆகவும் இருக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் நமக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து less than or equal to செக் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து 5 இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து அவுட்புட்டில் ட்ரூ கிடைக்கும். பிகாஸ் 5 வந்து 10-ஐ விட சின்ன நம்பர், அதனால் எனக்கு வந்து அவுட்புட்டில் 1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 10 இருந்தாலோ இல்லை பிக்கு பதிலாக 5 இருந்தாலோ ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அப்போவும் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து 1 அப்படின்னு சொல்லி தான் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ 2 நம்பரும் வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். 2 நம்பரும் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபால்ஸ் கிடைக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து 5 இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அவுட்புட்டில் ட்ரூ கிடைக்குது. ஸோ 2 நம்பரும் வந்து 5 ஏ ஈக்குவல் டு பி, அதாவது 5ம் 5ம் வந்து ஈக்குவல். ஸோ அதனால் எனக்கு அவுட்புட்டில் வந்து 1 கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து நாட் ஈக்குவல் செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த 2 நம்பர் வந்து ஈக்குவல், நாட் ஈக்குவல் கிடையாது. ஸோ அவுட்புட்டில் வந்து எனக்கு 0 கிடைக்கும். பிகாஸ் இந்த 2 நம்பரும் வந்து நாட் ஈக்குவல், அதனால் வந்து எனக்கு அவுட்புட்டில் 0 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுவே இந்த இடத்துல வந்து 10ஓ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்டீஜரோ இருக்குதுன்னு வைங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அவுட்புட்டில் ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பிகாஸ் இந்த 2 நம்பரும் வந்து நாட் ஈக்குவல், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால் எனக்கு அவுட்புட்டில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. எப்படி வந்து ரிலேஷனல் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதில் யாருக்காச்சும் புரியாமல் இல்லை யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இனி வர வீடியோஸில் இன்னும் நம்ம டெப்த்தான டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம போகிறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.